ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். மணிப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு இங்க இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா மீடியா முழுவதுமே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தம்பி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு நல்லா இங்க இருக்கா? இல்ல பசங்க பிச்சுன்னு போயிட்டாங்க, என்ன பண்ணுவது? தப்பு தானே. பஞ்சு மிட்டாய் வாங்கணும், காசு கொடுக்காத அடிப்பாங்க. நான் பண்ணது கேட்டல, காசு கொடுக்காது, இப்போ தள்ளி போடா, இதை நான் கேட்டேன், போயிட்டாங்க. மாதிரி தமிழ்நாட்டு ஆளுங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. உங்க ஆளுங்களும் இப்படி பண்ணுவாங்களா? ஒண்ணு ஆளு இல்ல, அடிப்பாங்க. கேட்டல ஜாரு ஹிந்தில சொல்லிட்டு ஜாரு இதெல்லாம் கேட்ட. தமிழ்நாடு கேட்ட கத்தி அடிப்பாங்க. தமிழ்நாட்டு ஆளுங்க உங்களை பார்த்து அடிப்பாங்க இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. மணிப்பூர் ஆளுங்களும் பாத்துக்கிறாங்க, பாதுகாப்பு பாத்துக்கிறாங்க. போலீஸ் ஃபுல்லா பாதுகாப்பு இருக்கு. உங்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்றீங்களா? போலீஸ் ஆளு அங்கதான், இங்க இல்ல. பீச்ல பார்த்தா பசங்க எல்லாம் கேட்டு, அண்ணா நீ கேட்டல, அண்ணா அடிப்பா, இத ஹெல்ப் பண்ணோம். ஆளு கேட்டல, ஹெல்ப் பண்ணாத. கேட்டல பஞ்சு மிட்டாய் வாங்கணும், ஹெல்ப் பண்ணோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது. தமிழ்நாடு தான். அப்படியா தம்பி? இது ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் வருமானம் சம்பாதிப்பதுல? 500 ரூபாய், 300 ரூபாய், 700 ரூபாய் வியாபாரம் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் பண்ணா கூட மாசத்துக்கு 12,000 ரூபாய் வருது. ஓகே, இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்கா? எனக்கு இல்ல, ஓனர் காசு கொடுத்தோம். எனக்கு இல்ல, சம்பளம் கொடுத்தோம். 700 ரூபாய், 700 ரூபாய் கொடுத்தோம். 200 ரூபாய் கொடுப்பாரு ஓனரு. நீங்க 400 ரூபாய்க்கு வித்துன்னு போனீங்கன்னா அவர் 200 ரூபாய் கொடுப்பாரு உனக்கு. அது உனக்கு கரெக்டா இருக்குமா? வீட்டுக்கெல்லாம் இப்படி இல்ல, அம்மாவுக்கு 5 ரூபாய், எனக்கு சாப்பாடு 100 ரூபாய் சாப்பிட்டேன். நான் காசு 100 ரூபாய் வந்தேன். ஒன்னருக்கு கொடுத்தா நான் கேட்டல. வியாபாரம் எது நான் பண்ணல, 10 வியாபாரம் 1000 ரூபாய், 500 இது நான் வியாபாரம் பண்ணதான் காசு தான். உனக்கு என்னதான் வயசு ஆகுது? 15 வயசு. 15. பள்ளிக்கூடம் எல்லாம் போலியா? ஏன், எதனால பள்ளிக்கூடம் போல? போற சரி. இல்லடா தம்பி, எதுக்கு நீ பள்ளிக்கூடம் போல, ஸ்கூலுக்கு போல, என்ன காரணம்? இல்ல, அம்மா இருக்கு, அப்பா இல்ல. சின்ன குழந்தை இல்ல, படிக்கிறத காசு இல்ல. காசு வியாபாரம் பண்ண காசு கொடுத்தா நான் படிக்கிறோம். படிக்கிறதுக்கு இவங்க வந்து படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு மணிப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் பார்த்தாலும் யார் பார்த்தாலுமே சோ இந்த பையனை பார்த்துட்டு தயவுசெய்து அவன் நல்லா படிக்க இன்ட்ரெஸ்ட், படிக்க வச்ச படிப்பியா? படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன பையன் இருக்கான். ஆனா இவனுக்கு வந்து காசு இல்லாம படிக்காம இருக்கிறான். சோ நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க. சோ மணிப்பூர் ஆள இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்க சிஎம்க்கு அனுப்பிச்சு இவனுக்கான பாதுகாப்பா இவங்க படிப்பட செலவும் பாத்தீங்கன்னா இவன் சந்தோஷமா இருப்பான். உங்க சிஎம் கிட்ட எதனா சொல்லணும் சொல்லு. சிஎம் சொல்லாது சொல்லும். முதலமைச்சர், உங்க ஊர் முதலமைச்சர் சொல்லேடா. இது நான் சின்ன வயசுல வியாபாரம் பண்ண மாட்டேன். ஓகே, நன்றி. ஓகேடா.